முதல்ல வந்து இந்தியன் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மீண்டும் ஒரு முறை அவர்கள் தோல்வியுற்றிருக்கிறார்கள் என்பதை நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெரிய பேரழிவு ஏற்பட்ட நேரத்தில் இதே கருத்தை நான் பதிவு செய்திருந்தேன். இந்தியன் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இன்னும் வந்து அவங்க ஆக்குரஸியை சரி பண்ணணும், நல்ல தொழில்நுட்பத்தோடு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். நேற்றைய தினம் மாண்புமிகு கேரளாவுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த துறையின் சார்பில் அவர்கள் வெளியிட்ட அந்த அறிவிப்புகள், அது மட்டுமல்ல அதே போன்று அந்த ஜியாலஜி டிபார்ட்மெண்ட் அறிவித்த வெளியீடுகள், இதே போன்று மண் சரிவுகள் வராமல் தடுப்பதற்கான டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்த அறிவிப்புகள் எல்லாமே போதிய அளவிற்கு இல்லை என்பதை அவர் கூறியிருக்கின்றார். எனவே ஒன்றிய அரசு உடனடியாக அது வந்து அதிநவீன தொழில்நுட்பத்தோடு இயங்குகின்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அப்படி பண்ணாதான் இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். கேரள அரசு அதான் புள்ளி வரத்தோடு நேற்றுக்கு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சொல்ல நேரத்துலையும் அப்படி இல்லைன்னு இவர்கள் மறுத்தார்கள். இன்றைக்கு அவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கேரளா முதல்வர் வந்து மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நாள் இந்த டைமில் இப்படிப்பட்ட அறிவிப்புகள் நீங்கள் தந்தீங்க, கிரீன் அலர்ட்டும் ஆரஞ்சு அலர்ட்டும் தான் தந்திருக்கு, அதில் மண் சரிவை பற்றி அவர்கள் எந்த அறிவிப்பும் முறையாக தரவில்லை என்பது பற்றி தெளிவாக சொல்லுங்கள். இனி வந்து இவங்க இப்போவும் எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துவதை தவிர்த்து விட்டு இந்த இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை அவங்க சீர் செய்யணும். அதிநவீன தொழில்நுட்பங்களோடு கூடிய மக்களுக்கு விரைந்து தெளிவான தகவல்களை கொடுக்கின்ற முன்கூட்டியே கொடுக்கக்கூடிய நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது? நீங்கள் வந்து ஒரு அரசு என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் கொஞ்சமாவது எதிர்க்கட்சிகள் மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி பதில் பேச வேண்டும். ஆனால் அவங்க முழுமையாக டிஃபென்சிவ் மோடில் இருந்து பேசிகிட்டு இருப்பது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தே அல்ல. இப்போது மத்திய அரசுடைய விதிவிலக்கு இந்த கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணித்தாங்க. இந்திய கூட்டணி கட்சிகள் அனைத்து முதலமைச்சரும் புறக்கணித்தாங்க. மம்தா மட்டும் போனாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் இந்த இப்படிப்பட்ட விஷயங்கள் எதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் ஏற்கனவே ஒரு பத்திரிகை பேட்டியில் சொல்லியிருந்தேன், எங்களுடைய முதல்வர் ஏன் செல்லவில்லை என்று கேட்பதை தவிர்த்துவிட்டு சென்ற முதல்வருக்கு நேர்ந்தது என்ன? ஒரு பெரிய மாநிலமான ஒரு வெஸ்ட் பெங்கால் மாநிலத்திற்குடைய முதல்வர் அங்கு பல்வேறு கோரிக்கைகளோடு செல்லுகின்றார். 5 நிமிடம் பேச வைத்துவிட்டு மணியை அடித்து அவர்களை நிறுத்த சொல்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டு எவ்வளோ பெரிய தவறான செயல். இப்படிப்பட்ட ஒரு அவமானங்கள் வேண்டாம் என்று கூட நம்ம நினைக்கலாம். இது தேவையில்ல விஷயம். நீங்கள் வந்து டெமோக்ரஸியில் முக்கியமான விஷயமே கருத்துக்களை கேட்பதும் கருத்துக்களை மதிப்பதும். எதிர்த்தரப்பு கருத்தாக இருந்தால் கூட அதை கேட்க வேண்டும், மதிக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. இதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம். இன்றைக்கு ஆளுகின்ற பாஜகவிற்கும் பிரதமர் மோடிக்கும் ஜனநாயகத்தின் மீதும் ஜனநாயக செயல்பாட்டுகள் மீதும் நம்பிக்கை இல்லை என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம்.